அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக அமைஞ்சிருந்ததுங்க. இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு குரு பகவானுக்கு உரிய 3-3-3 அப்படிங்கிற சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது இது மார்ச் மாதம்ங்கிறதே 3வது மாதம். அப்போ இங்கே ஒரு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3ஆம் பிறை தரிசனமும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நிலவினுடைய அந்த 3வது நாள் வளர்ச்சியை காட்டுது. இந்த 3ங்கிற எண் குரு பகவானுக்கு உரியதாச்சா. குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும்னு சொல்லலாம். மேலும் இன்று பார்த்திங்கன்னா குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஜாதகத்திலையும் இந்த குருச்சந்திர யோகம் இருந்தது அப்படின்னா அவங்க கோடீஸ்வரர் ஆகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி குருவுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 3 அது இங்கே அமைஞ்சிருக்குது இல்லையா. இன்றைக்கி சந்திரனுக்கு உரிய பிறை தரிசனம் இருக்குது. எப்போதுமே சந்திரனுக்குன்ட்டு 2 நாள் தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்று 3ஆம் பிறை, இன்னொன்று முழுசாக வளர்ந்து நிற்கிற அந்த பௌர்ணமி திதி. இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறதுனால தான் கேலண்டரில் கூட இதை மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அதனால் குருவுக்கும் சந்திரனுக்கும் உரிய ஒரு சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வசந்த நவராத்திரியின் முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம். வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இது வருடத்தில் 2 முறை வருங்க. புரட்டாசி மாதத்துலேயும் வரும், பங்குனி மாதத்துலேயும் வரும். மேலும் இந்த நாளில் நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு, அதாவது யுகாதி பண்டிகையும் இருந்தது. இவ்வளவும் சேர்ந்து இந்த நாளை சிறப்பானதாக மாற்றிருந்ததுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு தனி வீடியோ. அதுலேயே பார்த்தீங்கன்னா, இன்று மாலைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுங்க. ஏன்னா இது வசந்த நவராத்திரியின் முதல் நாள், அதனால் கட்டாயம் ஏற்றுங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பதிவு. அடுத்தது இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கி ஏப்ரல் மாதத்தின் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 9 நாட்கள். இந்த 9 நாட்களும் இரவு தலகாணிக்கடியில் வச்சு தூங்கக்கூடிய ஒரு பொருள் குறித்தும் சொல்லியிருந்தேங்க. நடுவில் அந்த வீடியோ பார்க்குறீங்க, அதாவது இன்னும் 2-3 நாள் கழித்து இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்பட்டாலும் கூட அந்த நாள்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9 நாட்களுக்குள்ளே பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். வேறு ஏதாவது வேலை, திருமணம் போன்ற நிறைவேறாத கோரிக்கைகள் இருந்தாலும் அதுவும் நிறைவேறுன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இது வரைக்கும் நான் சொன்ன அந்த 2 வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிறப்பான சேர்க்கை கொண்ட நாளில் வந்திருக்கக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பார்க்காதவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னே சொல்லலாம். உடனே நாங்கள் பார்த்துட்டோம், அதுக்காக இந்த பதிவில் இருக்கிற விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா, எங்களுக்கும் அந்த நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் தாராளமாக நீங்களும் பார்க்கலாம். எந்த தவறும் கிடையாது. ஒருவேளை பிறைநிலவு பார்த்தா நல்லதுன்னு தெரிஞ்சும் அது பார்ப்பதற்கான சூழ்நிலை கிடைக்காம நிறைய பேர் வருத்தப்படுவாங்க இல்லையா. அப்போ நிலவை இந்த நாளில் பார்த்துருந்தா என்னென்ன பலன்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்குமோ அவையெல்லாம் அவங்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுவேன். இதை நான் எப்படி சொல்கிறனோ அப்படியே நீங்கள் பார்க்கணும். எப்போதுமே இது மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை தவற விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி, ஈக்குவல் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகார முறை மாதிரி ஒரு வீடியோ போட்டுருவேன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இது. இதில் காட்டக்கூடிய இந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனையுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் நிறைய இந்த மாதிரி இமேஜஸ்லாம் கொடுத்துருக்குறேங்க. அது நிறைய பேர்த்துக்கு கை மேலே பலன் கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் பார்க்கலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை அப்படின்னாலும் உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்த பிக்சரை பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிற மாதிரியே பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் டைம் ஒதுக்கி ரிலாக்ஸாக இந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பிக்சர் ஸ்க்ரீனில் தெரியும். பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்கள் மொபைலில் வால்பேப்பராக செட் பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு முறையாவது நீங்கள் இதை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் வீட்டில் எங்கே
அதிகமாக ஒரு இடத்த பார்ப்பீங்கன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். பெட்ரூம்லேயோ அல்லது ஹால்லேயோ இல்லை உங்கள் கபோர்டுக்கிட்டேயோ எங்கே வந்து உங்களுடைய பார்வை அதிகமாக படுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை ஒட்டி வச்சு தினமும் கூட பார்க்கலாம். ஏன்னா இயற்கையாகவே ஒரு சில படங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய சக்தி வந்து உண்டு, பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு. சரி, இப்போ ஸ்க்ரீனில் அந்த படம் ஒரு பாருங்கள். இதுதாங்க அந்த பிக்சர். இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா மேலே டாப் கார்னரில் விநாயகருடைய படம் வந்து போட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்கக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு உண்டு. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர், இது பணவரவுக்குண்டான ஏஞ்சல் நம்பர் 239656. இந்த நம்பரை நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டைமண்டு கலரில் இருக்கக்கூடிய ஹார்ட்டின் ஷேப், இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிட்டேயே வந்து ஒற்றுமையை வந்து அதிகப்படுத்தும். மேலும் பிரிந்த காதலர்கள் இருந்தீங்க அப்படிங்கும்போது அவங்கள இணைக்கக்கூடிய சக்தி இந்த பிக்சருக்கு வந்து உண்டு. ஹார்ட்டின் ஷேப் போட்டிருக்கா, இதையும் பாருங்கள். கீழே பார்த்திங்கன்னா தங்கத்தில் ஒரு சாவி வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது கோல்டன் கலரில் ஒரு கீ வந்து இருக்குது. இந்த கீ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கீ அப்படின்னு வந்து சொல்லலாம். இதையும் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள். அடுத்து கோல்டன் கலரில் ஒரு பெரிய கை வந்து இருக்குது. அந்த கை பார்த்திங்கன்னா ஒரு தேவதையினுடைய கை. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கலர்ஃபுல்லாக வந்து இருக்கும். பர்பிள் கலர், க்ரீன் கலர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிக்சரே பார்த்திங்கன்னா கோல்டனையும் பர்பிளையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இமேஜஸாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து அவங்க கையில் பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்துட்டு ஒரு கிண்ணம் வந்து இருக்குங்க. இதையும் அப்படியே வந்து பாருங்கள். நான் இப்போ சொன்னதெல்லாம் பொறுமையாக வந்துட்டு நீங்கள் பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் மைன்யூட்டாக வந்துட்டு நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இந்த நம்பரை வந்துட்டு அதிக முறை வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த பவர்ஃபுல்லான பிக்சரை நான் என்ன மாதிரியெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். நல்லா உன்னிப்பாக வந்துட்டு கவனிக்கணும். நம்ம எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்டும் வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சிரிக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய படத்தை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய உதட்டுலேயே அந்த புன்னகை வந்து வரும். அதே போல் அழுகிற மாதிரி ஒரு இமேஜஸ் பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய முகம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சோகமாக மாறிடும். இதே போல் ஒரு விலங்கு வந்து இன்னொரு விலங்கை அடித்து கொள்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்தோம் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு ஒரு குரோதத்தை வந்து உண்டு பண்ணும். ஏன்னா படத்திற்கு வந்து இந்த சக்தியெல்லாம் வந்து உண்டு. இப்போ நான் காட்டின இந்த பிக்சரை வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ரசித்து நீங்கள் பார்க்கும்போது இது நல்லா உங்களுடைய மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆயிரும். இதை வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் பிறைச்சந்திரனை பார்த்துருந்தா இன்றைக்கி பொன் பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் வேண்டியிருப்பீங்க இல்லையா, அதே வேண்டுதலை உங்களுடைய மைண்டில் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்கான வேலையை இந்த பிரபஞ்சமானது ஆரம்பிச்சிடும். கட்டாயம் அது வந்து உங்களை அடையும்னே சொல்லலாம். மேலும் இந்த பிக்சரை இன்றைக்கி மட்டும் இல்லாமல் எப்போவெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, அதுவும் குறிப்பாக காலையில் எழுந்த உடனேயே மொபைலில் நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவு வந்து ஏற்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.